வாங்க அதுக்கு வந்துட்டு பேர் எழுதி வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறாங்கன்ற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், பார்க்கலாம். வேலை கூட்டு வராங்க எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அதை பின்னாடி தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க தான் எங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. பூவை வச்சு சாமிக்கு அர்ச்சனை பண்ண போகிறாங்க. இங்கேயும் சுற்றி குட்டி குட்டியாக சிவலிங்கம் இருக்குது. இது விற்கிறதுக்காக நிறையா குட்டி குட்டி சிவலிங்கம்லாம் வச்சுருக்காங்க. இது விற்கிறது இங்கே எங்களை கூட்டம் பண்ணியிருக்காங்க. இங்கே சிவலிங்கமாக இருக்கு. சாமி முன்னாடி இருந்துச்சு. रास्ता नहीं சிவலிங்கம் இருக்கு. ஏதோ கயிறு இருக்கு. கீழத்துல ஏதோ மரத்தோட பழம் மாதிரி ஏதோ இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் பெரிய சிவலிங்கம். அங்கே நந்தி சிலை, இங்கே சூழம் இருக்கு. யானை சிலை, இங்கே நிறைய சிலை இருக்கு. ನೀವು ಯಾವ್ದು ನೋಡ್ತಾ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊತೀರಲ್ಲ ಅಲ್ಲಿಂದ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ. ಚೆನ್ನಾಗಿರೋ ಲಿಂಗ வேணுமோ இதெல்லாம் மேலே இதெல்லாம் பூசி இருக்கிறது வந்து ஆயிடுச்சு. பூசாமல் இருக்குல்ல, இது வந்து அது எல்லாம் பூசி இருக்கு. இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குல்ல, பூசாமல் இருக்குல்ல, அது வந்து பூசி இருக்குது சார். அது பூசாதான் பாரு.
பூசாதது எப்படிப்பா தெரியும்? இந்த மேலே இங்கே ஓப்பன் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பூசி இருக்கு. தானே இருக்கு. இதை சொல்கிறோம், இந்த இடத்த பூசி இருக்காது. இதோ இந்த மாதிரி கீழேயே பார்க்குறேன். இந்த லிங்கம் பூசி இருக்கு. அதெல்லாம் பூசி இருக்கு. அது பூசி இது ஓகேவா? இல்லை கண்ணு இது பிடிக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது. பையனை பார்த்துட்டே வரோம். எது பேசியிருக்கிறது இது என்ன வச்சுக்கோமா 3. இது நல்லா இருக்கு. இங்கே எங்களுக்கு கொடுத்த மாதிரி தான் இத்தனை பேருக்கும் பண்ணியிருக்காங்க. மத்தியானம் ஆனதுனால ஒரு மாதிரி வெயில் கிளார் அடிக்குது. இந்த லிங்கம் தூக்குற மாதிரி நம்ம பார்க்கணுமா? பாருங்க ஒரு பாருங்க. அந்த 3வது இது சரியா இருந்துச்சு. 3வது உங்களுக்கு லெஃப்டில் பூசிக்கா. இது பாரு. பூசல. சரி இது சொல்லி ஓகே. இறக்கி விடு. இல்லை சுடாது. இது பெருசுன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு தான் இன்றைக்கி பேர் எழுதி அபிஷேகம் பண்ண போகிறோம். ஸ்ரீரங்க எழுத்துக்கெல்லாம் ஒரு நம்பர் எழுதி வச்சுருக்காங்க. அது சைடு ஃபுல்லாக நிறைய லிங்கம் இருக்குது. நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் இருந்து அந்த சைடு 10th, அப்புறம் அந்த சைடில் இருந்து 17th ஞாபகம் வச்சுக்கிறோம். ரைட் சைடில் இருந்து 17th, லெஃப்ட் சைடில் இருந்து 10th. நான் எல்லா லிங்கத்தையும் எடுக்கிறேன். எது எங்கள் லிங்கம்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த லிங்கத்துக்கு பதிலாக இந்த லிங்கத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாற்றிட்டாங்க. இது ஒரு பெரிய லிங்கம். டிவி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த யானை கீழே இருக்கிறதா எங்களோடதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஒருத்தரும் அவங்களோட லிங்கத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இங்கே பூசிட்டு தான் வந்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பூசுறதுக்கு ஆள் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் எங்களுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. லிங்கம் இருக்குது பெருசு. நடுவில் சூழல் வச்சுருக்காங்க மஞ்சள் கோயில். இந்த சைடும் பூசி எல்லாம் பெயிண்ட் எல்லாம் மாற்ற மாட்டாங்க. யானையை வேணா யானையிலேருந்து எத்தனை பூஜை பண்றது வீடியோ எடுக்கும். இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணது உள்ள இதா இருக்கா? அதுக்கு கல் நல்லா இல்லைன்னு மாற்றிட்டாங்க அந்த லிங்கத்துல இருந்து. முயில பாரு, முயில போட்டு சிமெண்ட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறது. வாங்க இந்த உட்காருங்க. இந்த லிங்கத்துக்கு தான் அபிஷேகம் பண்ண வரோம். முயில பாரு முடிச்சிச்சு. இப்போ நம்ம சிமெண்ட் எடுத்துட்டு வரணுமா? லிங்கத்தை பூச போகிறோம். அப்புறமா எடுத்துக்க ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணி அதை மட்டும் கையில் வாங்க பார்த்தேன்.